ஜெனி நீ ஸ்கூலுக்கு வந்துட்டல அது போதும். எனக்கு எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? வீட்ல என்ன சொன்னாங்க? என்னாச்சு? திரும்பி என்ன பாராண்டி ஜெனி. ஜெனிஃபர் குமார் உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கான். என்னென்ன கேள. என்ன மச்சான் திரும்ப விட மாட்றா? ஏய் ஜெனி இங்க பாரு ஜெனி, ஒரே நிமிஷம் நான் பார்த்து ஒரு 2 வார்த்தையாவது பேச ப்ளீஸ் ஜெனி. ஜெனி ஜெனி கூப்பிடுறது நிறுத்து குமார். என்னால பேச முடியாது அமைதியா இருக்க. பேசாம சிச்சுவேஷன் அமைஞ்சா அவனே பேச மாட்டானா? எக்ஸாம்காக தான் வீட்ல என்ன ஸ்கூலுக்கே அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் படிக்கணும். நான் என்ன பண்ண என் மேல கோவப்படுற? உன்னை மாட்டி விட்டால அவளை கேட்க வேண்டியதானே? மச்சான் குமார், உங்களை பத்தி டீச்சர்ஸ் கிட்ட சொன்னது அந்த டாப்பர் பொண்ணு தனிஷ்கா இருக்கால அவளாமா. அந்த பொண்ணா? ஸ்கூலுக்கு வந்தா படிக்கிற வேலையை மட்டும் தானே பாத்துட்டு இருந்தா. இப்ப அடுத்தவங்களை மாட்டி விட்டு அவங்க வாழ்க்கையை கெடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாளா? ஒரு மாதிரி கோளாறது. ஏய் ஜெனிஃபர், ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் குமார் லவ் பண்றோம். அது எனக்கு எப்பயோ தெரியும். அடி கள்ளி தெரியாத மாதிரியே கூட இருக்கல நீ. ஓஹோ அப்படியே விஷயம். ஏய் டாப்பர் தனிஷ்கா, ஜெனிஃபர் குமார் லவ் பண்ணா நீ ஜானி மட்டும் சொன்னியா? ஆமா நான் தான் சொன்னேன். ஜான்வி மிஸ் தான் இந்த கிளாஸ்ல யாராவது லவ் பண்ணாங்கன்னா ஃபோன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா எந்த பேட் ஆக்டிவிட்டி பண்ணாலும் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நான் என் வேலையை தான் பண்ணேன். ஐ அம் திஸ் கிளாஸ் மானிட்டர். சே அவங்களா திருத்தவே முடியாது. என் ஃப்ரெண்ட் எவ்வளவு அழுவா தெரியுமா? அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நம்ம படிக்க தானே வந்திருக்கோம். அதை கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். டாப்பர் தனிஷ்கா நீ மேம் கிட்ட வத்தி வச்சிரா. கேட்ட கிளாஸ் இப்படி தான் பண்ணுவேன். நக்கலா வர பேசுறான். அதுவும் கரெக்ட் தான். ஸ்கூல் நம்ம படிக்க தானே வரும். மேம் கேட்டிருக்காங்க, அவ சொல்லியிருக்கா. எல்லாம் சரியாயிடு, விடு, கவலைப்படாத.